ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் அவர் டைம் பை விஜய். இது நம்ம நேரம். நம்ம நேரத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆரன்முளா வல்ல சத்யா. இந்த விழா கேரளாவில் ஆரன்முளா என்ற இடத்தில் நடக்கும் மாபெரும் விழா ஆகும். இந்த வல்ல சத்யா உலகிலேயே மாபெரும் வாழை இலையில் பரிமாறப்படும் வெஜிடேரியன் விருந்தாக கருதப்படுகிறது. இந்த விழாவில் வெஜிடேரியன் சாப்பாடு மட்டுமே சுமார் 64 ஐட்டத்திற்கும் மேல் பரிமாறப்படுகிறது. உணவு வகைகளை சுமார் 750 பேருக்கு மேல் உண்ணுவர். இது முந்தைய நாள் இரவிலேயே சமையல் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சமைக்க ஆரம்பித்து விடுவர். இரவில் நில ஒளியில் எல்லோரும் பேசிக்கொண்டு சமைத்து ஐட்டம்ஸை ரெடி பண்ணுவார்கள். இதில் வல்லம், அதாவது ஓடம் ஓட்டுபவர்களுக்கே வல்ல சத்யாவில் முன்னுரிமை வழங்கப்படும். இது பார்த்தசாரதி கோவிலின் ஒரு அன்னத்திற்கான வழிபாடாக கருதப்படுகிறது. இந்த விழாவில் ஓடக்காரர்களுக்கு விருந்தில் முக்கிய பங்களிக்கப்படும். இதை அவர்களின் பாட்டை சிறிது கேட்போமா? இந்த விருந்தில் ஓடக்காரர்கள், அவர்கள் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள், உணவிற்கான பாஸ் வைத்திருப்பவர்கள் அனைவரும் உண்ணலாம். இங்கு ஜாதி மத பேதம் கிடையாது. டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கே உணவு பரிமாறுவார்கள். ஜூலை 21 தொடங்கி அக்டோபர் 2 வரை நடக்கும். கூகுளில் சேவா சங்கம் ஃபோன் நம்பர் வாங்கி பணம் கட்டியும் இந்த விழாவில் உண்பதற்கான பாஸ் வாங்கி கொள்ளலாம். சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது உணவிற்கு முன் நின்று பாட்டு பாடுவார்கள். தனக்கு வேண்டிய ஒவ்வொரு ஐட்டமும் பேர் சொல்லி பாட்டு பாடிக்கொண்டே கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள். சிலர் பம்பா நதி தீர்த்தம் வேண்டும் என்று கேட்பார்கள், அல்லது கோயிலில் பிரசாதம் வேண்டும் என்று கேட்பார்கள். சிலர் உணவு உண்ணும்போதே விசிறி வீசப்பட்டு உண்ணுவார்கள். பம்பை நதிக்கரையில் ஸ்னேக் போட்டில் போட்டியும் நடத்துவார்கள். இந்த ஊர் செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 24 கிலோமீட்டர் ஆகும், அல்லது திருவள்ளா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் ஆகும். இந்த ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலின் ட்ரெஸ் கோட் வேஷ்டி மட்டும். ஆண்களுக்கு சட்டை அணியக்கூடாது. பெண்கள் சாரி, தாவணி, சுடிதார் அணிந்து வரலாம். சத்யாவில் சோறு, குழம்பு வகைகள், பல்வேறு பாயாச வகைகள், அப்பளம், அவியல், பச்சடி, கிச்சடி, துவரன், எரிசேரி, பலவிதமான ஊறுகாய்கள், அவியல், ஸ்நாக்ஸ் மற்றும் பல வகைகள் பரிமாறப்படும். கேரள மக்கள் இங்கு சாப்பிடுவதை பெரிய பாக்கியமாக கருதுவார்கள். இது ஒரு வித்தியாசமான விழா ஆகும். நாம் அதிகம் கேள்விப்பட்டிராத ஒரு வித்தியாசமான திருவிழாவை பார்த்தீர்கள் அல்லவா? ஆரன்முளாவில் ஹேண்ட்மேடில் தயாரிக்கப்படும் கண்ணாடிகள் மிகவும் ஃபேமஸாக உள்ளது. இவற்றை வைத்திருப்பது மிகவும் ஆஸ்பீசியஸாக கருதப்படுகிறது. இது கனமான மெட்டலால் செய்யப்படுகிறது. இது விலை ரொம்ப காஸ்ட்லி ஆகும். ஓணம் பண்டிகையின் போது இந்த கண்ணாடியும் வைப்பார்கள்.